லைஃப்பில் சில ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை மிஸ் ஆகும்போது, நம்மளை தவற விடும்போது நம்மளுக்கு ஏற்படுற பெயின், ஐயோ விட்டுட்டோமே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் கிடைக்காது. அது என்ன வேணா இருக்கலாம், உங்கள் வேலையோ பிஸ்னஸோ கல்யாணமோ குழந்தையோ எது வேணா இருக்கலாம், பணமோ எது வேணா இருக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா 2 விதமாக பார்க்குறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நேரத்துக்கு அது உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் அந்த எடுத்து பண்ணியிருந்தா இன்னும் மோசமாக இருக்கும். அதனால நீங்கள் தவற விட்டனால சந்தோஷப்படலாம். இன்னொன்று, ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனால் அதை எடுத்து பண்ணுற பக்குவம் என்கிட்ட இல்லை. ரெண்டுமே கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் வருதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேவையான ஸ்கில் செட்டோ சில இன்வெஸ்ட்மெண்ட்டோ சில விஷயங்கள் என்னால் பண்ண வாய்ப்புகள் இல்லை. அதை நான் என்னால் எடுத்து பண்ண முடியாது. மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னைக்கா ஒரு நாள் திருப்பி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வரும். அன்னைக்கு நம்ம செஞ்சிடலாம். ஆனால் இன்னைக்கு போனதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. சில ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிதான் மிஸ் ஆகும் லைஃப்ல. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், ஐயோ எனக்கு மாத்திரம் தான் நடக்குதுன்ற வார்த்தைகள் பல பேர் இருக்கும். அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே நடக்கும். எனக்கும் நடக்குது, உங்களுக்கும் நடக்குது, சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நடக்கதான் செய்யுது. ஒரு ட்ரீம் நீங்க நினைக்கிறீங்க, ஒரு ட்ரீம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் லைஃப், இந்த மாதிரி நினைக்கணும்ன்றீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சிலது நடக்கலைன்னா உங்களுக்கு வருத்தம் வருதுல்ல, அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். சில நேரம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும் போது போய் அதை கேட்ச் பண்ணணும் தான் நினைப்பாங்க, ஆனா அந்த அளவுக்கு கேப்பபிள் நம்மகிட்ட இருக்கான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்காது. அது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு வேலை இல்லை ஒரு பிஸ்னஸ், கல்யாணம், குழந்தை, பணம், இந்த 5 விஷயத்துல நீங்க எது எடுத்தாலும் உங்களுக்கு தேவைதான். மனுஷனுக்கு எல்லாருக்குமே தேவை. ஒன்னே எடுத்துக்கலாம். குழந்தை எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம், கல்யாணம் எதிர்பார்க்கிற விஷயம். ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒரு 22, 25 வயசுல கல்யாணம் ஆச்சு. இப்ப 40 வயசு ஆனாலும் ஆணோ பெண்ணுக்குமே ஆகிறது இல்லை. ரொம்ப கஷ்டம். எனக்கே 36 தான் ஆச்சு. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் 26ல இருந்து வெயிட் பண்ணி 28ல இருந்து டேக் ஆஃப் பண்ணி 36ல நான் கல்யாணம் பண்ணேன். ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நிறைய வந்தது. என் விஷயத்திலே பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகம் என்னை தேடி வீட்டுக்கு வந்தாங்க. என்னை பத்தி அவங்க முழுசா தெரியாது, அவங்க அந்த அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு வராங்க, ஆனா என் வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கல. இப்ப என் ஒய்ஃபோட இன்னும் கூடுதல் பினான்சியலையும் சரி படிப்புலையும் ஜாஸ்தி. அப்பெல்லாம் நான் வருத்தப்படுவேன், ஐயோ ஒரு லாயர் பொண்ணை விட்டுட்டோமே, ஒரு இன்ஜினியரிங் பொண்ணை விட்டுட்டோமே, வீட்டுல வேணாம் சொல்லிட்டாங்களே, வேணாம் சொல்ல. இப்பெல்லாம் எனக்கு வருத்தம் இருக்கும். ஏன் ஒரு ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க வீட்டோட மாப்பிள்ளையான்ற மாதிரிலாம் கேட்க வந்தாங்க. நான் ஓகேயா இருந்தாலும் என் வீட்டுல இருக்கவங்க சில விஷயங்கள் பண்ணல. வீடு ஏறி கார் போட்டு வந்து பார்த்தாங்க, சிவகாசிலேருந்து வந்து என்னை பார்த்தாங்க. இப்பெல்லாம் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். பெண்ணை பார்க்க தானே போவாங்க, இங்க என்ன மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு பல பேர் வந்திருக்காங்க. என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மிஸ் ஆனப்போ எனக்கு கோவப்படுவேன். எப்ப எனக்கு கல்யாணம் ஆச்சோ, என் 36 வயசுல ஆகும்போது இந்த 10 வருஷத்துல நான் யோசிச்சு பார்க்கும் போது இதுக்காண்டிதான் இது கிடைச்சிருக்கு. நான் நினைக்கிற சில தத்துவங்கள், சில விஷயங்கள் என் வைஃப்ட ஒத்து போகுது. அது கோயின்சைட் ஆகிறதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆகி எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு லேட் ஆனாலும் லேட்டஸ்டா என் லைஃப் வந்திருக்கு. அப்போ இந்த இதுக்காண்டி தான் இவ்வளோ எனக்கு மிஸ் ஆயிருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருஷம். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டே இருப்பேன். சாட்டர்டே சண்டே எல்லாம் போய் மதுரையில வெற்றி திருமங்கலம் இருக்குன்னு சொல்லி ஒரு இருக்கும், சிமக்கல்ல இருக்கும். இப்போ மாட்டுத்தான்ல இருக்கு. அங்க போய் 25-30 ஜாதகத்தை எடுப்பேன். ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்க வீட்டுல பொண்ணு வீட்டுல ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே திருமண மையத்தை தான் என் ஒய்ஃப் எனக்கு கால் பண்றாங்க. எடுத்து எனக்கு நிறைய கால் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் அவங்கள வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணது என் வீடு. ஆனா அதேதான் 4 வருஷம் கழிச்சு எனக்கு அக்செப்ட் ஆகுது. 2008ல கேட்கறாங்க, 4-5 வருஷம் கழிச்சு 2013ல எனக்கு கல்யாணம் ஆகுது. விதி அதான் நான் நினைப்பேன். ஏன் இப்படி நடந்த அன்னைக்கு ஸ்டேஜ்ல எனக்கு கல்யாணம் ஆகும் போதெல்லாம் ஒரு பெரிய கன்ஃபியூஷன், ஒரு போராட்டம், ஒரு சினிமா படம் மாதிரியே எங்க வீட்டுல நடந்தது. என்னை கொண்டு போனது, அந்த கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா அந்த போராட்டங்கள் எனக்குள்ள நிறைய நடந்தது. எங்க வீட்டு சார்ந்த சில விஷயம், சந்தோஷம் இல்லாம சில விஷயங்கள் நடந்தது. ஆனா இப்ப நான் யோசிக்கும் போது இந்த வாழ்க்கை, இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆனாலும் பரவாயில்லன்றது எனக்கு தோணுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இப்படி ஒரு வைஃப் எனக்கு ஆண்டவன் கொடுக்கறதுக்காண்டி தான், இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்காண்டி தான் என்னை இவ்வளவு லேட்டாகவும் என்னைய பக்குவப்படுத்தி சில விஷயங்களை எனக்கு கொடுக்க வச்சிருக்கு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் யோசனை வந்தது. வேண்டவே என்ன கல்யாணம், நான் ஏதாவது ஆசிரமத்துக்கு போறேன்ற மைண்ட் செட் குறம்போது தான் இவனை விட்டா செஞ்சிருவான்றிருக்காண்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எந்த பொண்ணு ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னாங்களோ அதே பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ எங்க அஸ்ட்ராலஜி போச்சுன்னு என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. அது அவங்கவுங்களோட மைண்டு. அஸ்ட்ராலஜி பார்த்து பண்றது, பொருத்தம் பார்த்து பண்றதெல்லாம் அது அவங்கவுங்களோட. அட்லாஸ்ட்ல எனக்கு எதா ரிஜெக்டோ அதை தான் எனக்கு ஆச்சு. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டின்றது லைஃப்ல இப்படிதான் நடக்கும். வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல நீங்க மூவ் ஆனே
பண்ண முடியாது. நான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் நீங்க என் சுச்சுவேஷன்லாம் வந்து நான் உங்ககிட்ட இப்ப நான் சொல்றேன், உங்க கையில வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் போது ஜாதகத்தோட அப்பாட்ட போய் கொடுக்குறீங்க, எவ்வளவு இதா இருக்கும். அப்பா என்ன கல்யாணம் பண்ணி வைங்க, இந்த ஜாதகத்தை பாருங்க, அதுக்கப்புறம் இந்த கட்டம் சரியில்லை, இதுல இருந்து எங்க அப்பா அஸ்ட்ராலஜி எங்க அம்மாலாம் அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்ப நீங்க என்ன மாதிரி கட்டம் கேட்கறீங்க, எந்த மாதிரி லக்னம் கேட்கறீங்க, இப்பெல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜாதகத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன். அந்த மாதிரி ராசி அந்த மாதிரி நட்சத்திரம் எல்லாம் எடுத்து போய் கொடுப்பேன். அதுலயே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பெரிய டென்ஷன் ஆகும் எனக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஜாதகத்தை கொடுக்குறேன், ஆனா இதுல ஒரு காரணம் அதுல ஒரு காரணம்வாங்க. ஆனா பொறுமையா நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வேலையே தான். எங்க அப்பா வந்து கையில கொடுத்தா அதை தூக்கி வச்சுட்டு அப்புறம் பாக்குறேன்றாரு. அவருக்கு 4 கிழமைல தான் உட்காந்து பார்ப்பாரு. கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காமிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு கூட்டம் நடக்கும். எனக்கெல்லாம் எப்படின்னா, இப்ப பார்த்தா பேசினா பண்ண உடனே பேசணும், இல்ல அட்லீஸ்ட் 2-3 நாள் நடக்கும். ப்ராசஸ் அப்படி இருக்கணும். ஆற போடக்கூடாதுன்றது என்னோட மைண்ட் செட். அப்போ நம்மளுக்குள்ள எப்படி இருக்கும், லேட்டா ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆகிறதே 36 வயசு, குழந்தை பிறக்கிறது எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் எனக்கு தோணும். அந்த ஜாதகம் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது பைக்ல எல்லாம் நான் போவேன், நியூ கப்பிள்ஸ் எல்லாம் போகும்போது எனக்கு பார்க்கும்போது சார் நம்ம எப்படி இப்படி போவோம் தோணும். பல பேருக்கு தோணி இருக்கும். ஒரு குழந்தையோட போகும்போது பார்க்கும்போது எப்படி இருக்கும், நம்மளுக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லையா. பல பேர் கல்யாணத்துக்குலாம் போகும்போது கஷ்டமா இருக்கும். சில வீட்டுல ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனோம்னா அங்க 5வது படிக்கும் 6வது படிக்கும் இப்படிலாம் இருக்கும். எனக்கு கல்யாணமே ஆகல. அப்ப பாக்குறவங்க அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேட்கும், எப்பதான் கல்யாணம் பண்ண போற, இப்படிலாம் ஒரு கேள்வி வரும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி ஓவர் கம் பண்ணி அந்த சிரிச்சுக்கிட்டே போனனால ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து சேர்ந்தது. இதை தான் நான் செய்ய சொல்றேன். நீங்க பாட்டு இப்படி சொல்லிட்டு போயிடலாங்க அப்படின்னு சொல்லலாம். லைஃப்ல கோ த்ரூ நிறைய இருக்குங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு பெயின் இருக்குங்க. என் கையில அவ்வளவு பெயின் இருக்குங்க. பெயின்னாலதான் இந்த மாதிரி நான் வீடியோஸ் எல்லாம் பண்றேன். ஆனா எனக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்படக்கூடாது. சொசைட்டில என்னைய மாதிரி பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு தான் வீடியோஸ் நான் பண்றேன். என்னால முடிஞ்சது ஒவ்வொரு டாபிக் ஒரு விஷயத்தையும் நான் கேள்விப்படுறது பல இதெல்லாம் ஒரு வீடியோல நான் பார்க்கும் போது என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் கோயின்சைட் ஆகுது. அப்ப இதை உங்களுக்கு நான் பகிரும் போது உங்களுக்கு ஒரு தோணும்ல, ஒரு தேர்ட் ப்ராசஸ் வரும்ல, ஆமா இல்ல நம்ம லைஃப் இப்படி ஆயிட்டு இருக்குல்ல, நம்மளுக்கு குழந்தை பிறக்கிறது லேட் ஆகுதுல்ல, அப்ப ஏதோ ஒரு காரணம் கடந்து தள்ளுது அப்படின்னு ஒரு யோசனை. அந்த பாசிட்டிவ் அந்த ஹார்மோன் வந்து நம்ம நெகட்டிவ்ன்றது கட உருவாகும். அப்ப எல்லா வேலையும் தப்பா செய்ய முடியும். ஆனா பாசிட்டிவ் உருவாறது கஷ்டம். உருவாச்சுன்னா அந்த ஹார்மோன் வந்து நல்ல விதமா செய்ய வைக்கும். குழந்தை உருவாரத்துக்குமே அந்த ஹார்மோன் கரெக்டா இருந்தா ஆகும். முடியாது, செய்ய முடியாது, ஆகாது, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, நடக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, நான் பார்த்திருக்கேன். அவர் கல்யாணம் 19 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. என் கல்யாணம் ஆறதுக்கு 2012 ஆச்சு, எனக்கு 13 ஆச்சு. ஆல்மோஸ்ட் என் பையனும் அவங்களும் 1 வயசு வித்தியாசத்துல இருப்பாங்க. ஆனா லேட்டா குழந்தை பிறந்திருக்கு. குழந்தையே கிடையாது, அவங்களுக்கு லைஃபே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா ஆச்சு. இது நம்ம என்ன சொல்றது, ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி இருக்கு. அழகா இருப்பாப்ல அந்த குழந்தை. நம்ம என்ன சொல்ல, நீங்க உடனே கேட்கலாம் இந்த ஏஜ்ல என்ன பண்றது, அதான் பிராப்தம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சில விஷயத்தை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் லைஃப்ல போயே ஆகணும். சில விஷயத்தை கடந்து தான் போகணும். சினிமா படம் மாதிரி அடுத்தடுத்த ஃப்ரேம்ல அடுத்தடுத்த சீன்ல சீக்வன்ஸ் மாத்திர மாதிரிலாம் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைன்றது இந்த மாதிரி ஒரு படிப்பனை கொடுக்கும், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொடுக்கும். இதை கடந்து நீ போறியான்றதான் உனக்கு ஒரு டெஸ்ட். டெய்லி உனக்கு டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை பாடம் அப்படிதான். உங்களை வந்து இப்படிதான் எந்திரிக்க வைக்கும். காலையில எந்திரிச்சோடனே உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் மாதிரி கொடுத்து நைட்டுக்குள்ள உங்க எக்ஸாம் எழுத வைக்கிறதா வாழ்க்கை. அது நடக்கும். அது சந்தோஷமா எடுத்து பண்றீங்களா, வெறுப்பா எடுத்து பண்றீங்களான்றது உங்ககிட்ட இருக்கு. வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டே தான் இருக்கணும். வாழ்நாள் முடியும், கடைசி நாள் நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ், நம்ம எண்ட் ஆஃப் லைஃப் முடிகிற வரைக்கும் கத்துக்கிட்டே இருப்போம், எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்போம், பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. இதான் மனுஷன். உலகத்திலே எத்தனை படைப்பு இருந்தாலும் மனிதன் மாதிரி ஒரு படைப்பு கிடையாது. ஆனா அதை வாழ்றதுக்கு பல பேர் பல சாக்கு போக்கு சொல்றீங்க. என்னால முடியாது, பண்ண முடியாது, என்னால முடியாது, அது இல்ல இது இல்ல, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட காசு இருக்கு, இவங்ககிட்ட காசு இருக்கு, எனக்கு பிசினஸ் பண்ண முடியாது, என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட இருக்கிறது மாசம் அப்படி இப்படி எல்லாத்தையுமே முடியாது, இல்ல அப்படி இப்படி நெகட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும் தான் வருது. என்னால முடியும், செய்ய முடியும், என் லைஃப்ல நானும் ஜெயிப்பேன், நானும் ஒரு நாள் வருவேன். அது நீங்க 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் அது உங்களோட ஓன் தாட்ஸ்ல இருந்து வெளில வருது. அதை நீங்க கத்துக்க பாருங்க. லைஃப்ல அப்படிதான் கத்துக்க முடியும். இதுவும் படம் மாதிரி கிடையாது. ஒரே பாட்டுல அண்ணாமலை பாட்டு மாதிரி ஒரு பாட்டுல ஒரு காரை காமிச்சு ஒரு வேனை காமிச்சு பால் வித்து பணக்காரனா ஆக முடியாது, பெரிய பில்டிங் எல்லாம் வாங்க முடியாது. அது காலகட்டம் நடந்தே தீரும். அதுக்கு நீங்க போராடுறீங்களா, உங்களோட சக்தி இருக்கா, போராடுங்க. போராட முடியலன்னா எல்லார மாதிரியும் நீங்களும் தோல்வியில தான் போய் நிக்க முடியும். இப்ப நான் இதெல்லாம் போராடி இவ்வளவு கத்தி இவ்வளவு விஷயம் எல்லாம் சொல்றேன்னா என்ன நடக்க போகுது? ஒண்ணு உங்களுக்கு லைஃப்ல நீங்க இவ்வளவு மோட்டிவேஷனா பார்த்துட்டு இருக்கிறீங்க, லைஃப்ல நீங்க சேஞ்ச் பண்ணாதான் நான் அவ்வளவு
பேசுறதுக்கு ஒரு அர்த்தம். நீங்க சேஞ்ச் பண்ணலைன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா யூடியூப்ல இருந்து எனக்கு பேமெண்ட் வரும். இன்னும் வேற வேற விஷயத்துல எனக்கு காலேஜ் மோட்டிவேஷனா என்னை கூப்பிடுவாங்க, இது கூப்பிட்டு இருக்காங்க, நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், என் வேலையை நான் பண்றேன். என்ன நான் யோசிச்சேன், ஃபெயிலியரையும் கடந்து தான் வந்திருக்கேன் லைஃப்ல. ஸ்ரீராம் உட்கார்ந்து பேசுறான்னா ஃபெயிலியர் இல்லாமலாம் வரல, ஃபெயிலியர் இருக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கே ஃபெயிலியர், வேலை பார்க்கும்போது பல ஃபெயிலியர், குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த 4 மாசத்துக்கு நான் பட்டது. எனக்கு கல்யாணம் ஆனது டிசம்பர் 9th 2013, குழந்தை எனக்கு உருவானது ஏப்ரல் 2014, அது ஒரு 9th தான். அப்போ அந்த கோத்ரூ, என் வைஃப் கோத்ரூ பண்ணும்போது ஒரே விஷயம் தான் சொன்னேன், அம்மா யோசிக்காது. எனக்கு அந்த பேசிக்கா சைக்காலஜி பத்தி இவ்வளவு பேசுறதுனால அப்பயே சொன்னது என்னன்னா, டெய்லி மாசம் யோசிக்காத, நம்மளுக்கு கரு நின்றுன்னு யோசிக்காத, நார்மலா இருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 2 மாசம் அவ யோசிச்சா, 3ஆவது மாசம் நார்மலா இருந்தா. இப்படி ஆயிடுச்சுங்கன்னு வருத்தமே படாது, விட்டுருமா, நடக்கிறப்ப நடக்கட்டும், நம்மளுக்கு என்ன வரணுமோ வரும். இந்த 3 மாசம் வரலன்னா வருத்தப்படாது, இதோட பெட்டரா வரும்னு. என் சிங்கக்குட்டியை வந்துட்டான் என் பையன். அது நான் அப்படிதான் யோசிச்சேன். எனக்கு பெண் குழந்தை பிடிக்கும். என்னை சில பேர்லாம் அப்பான்னு சொல்லும் போது, அந்த ஒரு பெண்கள்லாம் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னொரு குழந்தை இல்லைன்ற வருத்தத்தோட நிறைய பேர் என்ன அப்பான்னு சொல்றாங்க, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்களெல்லாம் என் பெண்களா நினைக்கிறேன், என்னோட மகளா நினைக்கிறேன். அப்ப அதை நான் எடுத்துக்கிறேன். வாழ்க்கையில எனக்கு இது கொடுத்துருக்கேன், கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பையன் கொடுத்தாலும் என் பெண் பிள்ளைகளா நிறைய பேர், நீங்களா நிறைய பேர் இருக்கிறீங்களா, என் அப்பாவா கூப்பிட்டு நிறைய பேர் இருக்கீங்களா, அண்ணனா கூப்பிட்டு நிறைய பேர் இருக்கீங்க, பையனா கூப்பிட்டு நிறைய பேர் இருக்கிறீங்க, என்னை பிள்ளையா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் கூப்பிட்டுருக்கீங்க. என்னை எத்தனை பேர் பிளஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கொடுக்கறது ஆனஸ்டா இருக்கு, ஸ்பீச் இப்பெல்லாம் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு தான் லைஃப் ஃபுல்லா நான் இதை தான் பண்ணுவேன். நீங்க சில பேர்லாம் நீங்க கமெண்ட் எல்லாம் என்னை நெகட்டிவா கொடுத்தாலும் டிஸ்லைக் கொடுத்தாலும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் வேலை தான், நான் யோசிக்கிறதெல்லாம் என் சொசைட்டிக்கு நான் கொடுப்பேன், நல்லதுதான் கொடுப்பேன். நான் பட்ட கஷ்டத்தையும் சொல்லுவேன், நான் ஜெயிச்சதையும் சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, லைஃப்ல நம்ம எல்லாரும் எந்திரிச்சு வரலாம். லைஃப்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னா லைஃபே முடிஞ்சு போச்சுன்றதை நினைக்காது. லைஃப்ல இன்னைக்கு வந்துச்சுன்னா, இந்த வேலை போச்சுன்னா இதோட பெட்டர் வேலை கிடைக்கும்னு யோசிங்க, இதோட ஏதோ ஒன்று கொடுக்க போகுதுன்னு யோசிங்க. இன்னைக்கு உங்களுக்கு சில விஷயம் ஃபெயிலியர்னா, இந்த ஃபெயிலியர்ல இருந்து எப்படி வரலாம்னு ஒரு லெசன் எடுங்க, அந்த லெசனை எடுத்து போங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. நான் எப்படி ஜாதகத்தை எடுத்து ஒருத்தன் இதுல 3 வருஷம் எனக்கு இதே வேலையாக என் பேக்ல நான் வேலை பார்க்கும் போது, நான் சேல்ஸ்ல இருந்தனால என் பேக் என்னோட கம்பெனி ப்ரொஃபைலோட ஜாதக ப்ரொஃபைல் தான் நிறைய இருக்கும், பேப்பர்ஸ் அவ்வளோ இருக்கும், எடுத்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு அசிங்கம் நினைக்கிறீங்க, அப்பாட்ட போய் அம்மாட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து அம்மா கல்யாணம் பண்ணுவீங்க, அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அது சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கும். ஒரு தடவை ஓப்பனா சொல்லிட்டேன், எனக்கு ஒரு வாரிசு எனக்கு இருக்கணும், அந்த எண்ணத்தோட தான் நான் பண்றேன், எனக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும், எனக்கு வாரிசு உண்டு, இப்படி நான் சொல்லியிருக்கிறேன். அது நடந்திருக்கு. ஆனா அது எந்த ரூபத்துல எந்த வயசுல நடக்கணும்னு பிரபஞ்சம் டிசைட் பண்ணுச்சு, அது நடந்திருக்கு. அதை நம்ம யோசிக்கவே முடியாது. இன்னைக்கே நடக்குமா, வாய்ப்பு இல்லை. நாளைக்கு நடக்குமா தெரியல, ஆனா நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட இன்னைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு வரும், என்னைக்காவது கரெக்டா வரும். விட்டதுக்காண்டி வருத்தப்படாதீங்க, இன்னும் மேலும் உங்களை டெவலப் பண்ணிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தானாலே திருப்பி அதே ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு மாத்திரம் நினைங்க. சக்சஸ் உங்ககிட்ட இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்க மனநிலை என்ன, நீங்க இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வெளியில வாங்க, அதுக்குள்ளேயே உட்காராதீங்க, ஓவர் கம் பண்ணுங்க. திருப்பி என்ன மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க. லைஃப்ல உங்களுக்கு குழந்தை இல்லையா, திருப்பி வேற வேலை பாருங்க, அது தனியா ஃபார்ம் ஆகும். நெகட்டிவ் உள்ள வச்சீங்கன்னா ஃபார்ம் ஆகிறது கஷ்டமா இருக்கும். சந்தோஷமா இருந்தீங்கன்னா தான் லைஃப் கொடுக்கும். குழந்தைக்காண்டி நீங்க நம்ம சேர்றதோட லைஃப் சந்தோஷத்துக்காண்டி சேர்ந்தீங்கன்னா குழந்தை உருவாகும். ஏன்னா உங்க மைண்ட் தாட் என்னன்னா, உங்க எண்ட் ரிசல்ட்டை நினைச்சிட்டு நம்ம சேரும் போது ரிசல்ட் கிடைக்காது. நம்ம எண்ட் ரிசல்ட் எனக்கு குழந்தை இருக்கணும், ஆனா இந்த மாசம் தான் நடக்கணும்ன்றது ஒரு கண்டிஷனோட இருக்காதீங்க. அந்த விரக்தி ஆகும் பாத்தீங்களா, கிடைக்கலன்னு வைஃப் சொல்லும் போது பயத்தோட சொல்லும் போது அந்த கணவர் 2 பேர் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. அதுதான் நெகட்டிவ். அதை இல்லமான்னு யாராவது ஒருத்தவங்க பாசிட்டிவா சொல்ல பாருங்க, பேச பாருங்க, கோத்ரூ பண்ணுங்க. கடந்துதான் ஆகணும். உலகத்துல உங்களுக்கு சில பேருக்குலாம் கல்யாணம் 22 நாள்ல கரு உருவாகும் மெடிக்கல் இதுபடி. சில பேருக்கு 2 வருஷம் கழிச்சு ஆகும், சில பேருக்கு 5 வருஷம் ஆகும், சில பேர் 10 வருஷம் ஆகும், சில பேர் நான் சொன்ன 19 வருஷம் கழிச்சு நடக்கும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட தான் மாத்தணும். சில ஆர்கன் நெகட்டிவ், நம்மளுக்குள்ள நெகட்டிவ் இருக்கான்றத மாத்திரம் நீங்க உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இருக்கும். எங்க தோத்து போறோமோ, நம்மளை அக்செப்ட் பண்ணல, நம்மளை தப்பா யோசிச்சிருக்கோம், முடியாதுன்னு நினைச்சிருக்கோம், இது வராதுன்னு நினைச்சிருக்கோம், அதனால நடந்திருக்குன்றத முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. அதுல இருந்து வெளியில வர பாருங்க. வேலையோ குழந்தையோ எல்லாமே கிடைக்கும். அத புரிதல் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, எய்த்த வீடு பக்கத்து வீடு உங்க மாமியாரும் உங்க அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் யோசிக்காதீங்க, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுமா, உங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்குமான்றத நான் சொல்றேன். இந்த பிறந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் உண்டு. நீங்க நினைக்கிற ஆசைங்க நடக்கும், ஆனா எப்ப நடக்கணும்னு தெரியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும், திருப்பி வரும்போது உங்க கிட்ட வருது. அதை உபயோகப்படுத்துறீங்களான்றதான் நீங்க உங்க கையில இருக்கு. யோசிங்க, எல்லாமே நல்லது நடக்கும். எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் தேவையானது நடந்தே தீரும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்.
என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்றுக்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.